ஜெர்மனியில் பணிபுரியும் ஊழியர்களின் மொத்த சம்பளத்தில் இருந்து பெறப்படும் நிகர ஊதியத்தில் 2026ஆம் ஆண்டில் மாற்றங்கள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் வரிகளையும் பங்களிப்புகளையும் மாற்றி அமைத்துள்ளமையே இதற்கு காரணமாகும். அதிகரித்து வரும் சமூக பாதுகாப்பு செலவுகள் காரணமாக அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக பங்களிப்புகளையும், குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் குறைந்த பங்களிப்புகளையும் செலுத்துகின்றனர். இதுவேளை அடிப்படை வரி சலுகையும் இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 12,349 யூரோ வரையிலான ஆண்டு வருமானத்தில் வரி செலுத்த தேவையில்லை. அத்துடன் வரி வரம்புகளும் சற்று உயர்த்தப்பட்டுள்ளதால் மாதத்திற்கு 5,500 யூரோக்கள் வரை சம்பாதிக்கும் மக்கள் சிறிய வரி சேமிப்புகளையும் சற்று அதிக நிகர வருமானத்தையும் பெறுவார்கள். இருப்பினும் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் அதிகரித்து வருகின்றன. சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு காப்பீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படும் வருமான வரம்பு அதிகரித்துள்ளது. இந்த வரம்பை விட அதிகமாக சம்பாதிக்கும் மக்கள் ஒவ்வொரு மாதமும் அதிகமான பணத்தை செலுத்துவார்கள். இவ்வாறு இருக்க இந்த ஆண்டில் சுகாதார காப்பீட்டு நிதிகள் எதிர்பார்க்கப்படும் கூடுதல் பங்களிப்பு விகிதங்களை உயர்த்தினால் சராசரி வருமானம் ஈட்டுபவர்கள் கூட பாதிக்கப்படலாம். இதனால் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகள் இருக்காது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.